தமிழ்நாட்டின் புதிய காவல்துறை தலைவராக சி. சைலேந்திரபாபு நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தமிழக டிஜிபியான சைலேந்திரபாபு யார் இந்த டாக்டர் சி. சைலேந்திரபாபு? முனைவர் திரு சைலேந்திரபாபு ஐபிஎஸ் காவல்துறை இயக்குநர் மற்றும் படைத்தலைவர் அவர்கள் ஜூன் 5ஆம் நாள் 1962ஆம் ஆண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குளித்துறையில் பிறந்தார். இவர் தனது பள்ளி படிப்பை கன்னியாகுமரியில் உள்ள விளவங்கோடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்துள்ளார். நான் படித்த பள்ளி அரசு உயர்நிலைப் பள்ளி விளவங்கோடு குளித்துறை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. பள்ளி பருவத்திலேயே NCCயில் ஆர்வத்துடன் சேர்ந்து பயிற்சி பெற்றார். இளங்கலை பட்டப்படிப்பை மதுரை வேளாண் கல்லூரியிலும் முதுகலை பட்டப்படிப்பை கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண் கல்லூரியிலும் பயின்றுள்ளார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேச்சுலர் ஆஃப் ஜெனரல் லாவும், பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் MBAவும், இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தில் கணினி குற்ற புலனாய்வு தொடர்பாக பட்டய படிப்பையும் படித்து முடித்துள்ளார். மேலும் சென்னை பல்கலைக்கழகத்தில் மனிதவளம் மற்றும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும், காணாமல் போன குழந்தைகளை பற்றிய ஆய்விற்காக முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவரது மனைவியாரின் பெயர் திருமதி சோபியா பாபு. இவரது மூத்த மகன் திரு திவான் பாபு அவர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடித்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். இளைய மகன் திரு அதிபன் பாபு அவர்கள் சட்ட படிப்பை முடித்து தற்பொழுது MBA படித்து வருகிறார். இவர் 1987ஆம் ஆண்டு இந்திய காவல் பணிக்கு தேர்வாகி பயிற்சி முடித்து உதவி காவல் கண்காணிப்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் நியமிக்கப்பட்டார். ஆயிரத்தி 1997ஆம் வருடம் ஜனவரி மாதம் சிவகங்கையில் உள்ள ஒரு ஏரியில் பேருந்து மூழ்கி நீரில் தத்தளித்த 18 நபர்களின் உயிரை காப்பாற்றியதற்காக பிரைம் மினிஸ்டர் மெடல் ஃபார் லைஃப் சேவிங் பதக்கத்தை பெற்றுள்ளார். 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் இவர் தலைமையிலான குழுவினர் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை மீட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டு முதல் பல மாரத்தான் ஓட்டப்பந்தயங்களில் பங்கேற்று இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக திகழ்கிறார். ஆம் ஆண்டு தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலான தூரத்தை சைக்கிளில் கடந்து தூய்மை இந்தியா திட்டத்தை பொதுமக்களிடையே கொண்டு சேர்த்தார். 2018ஆம் ஆண்டு தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை நீந்தி கடந்து தனது நீச்சல் திறமையை நிரூபித்து காட்டியவர். உடல் ஆரோக்கியம் மற்றும் விழிப்புணர்வின் அவசியத்தை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காணொளி வாயிலாக கொண்டு சேர்த்தவர். ஒரு குற்றம் சமுதாயத்தில் வர வாய்ப்பிருக்கும் போதே அது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களை காப்பவர். சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பயங்கரமான மோசடி, ஆன்லைன் மோசடி, இன்டர்நெட் மோசடி ஒண்ணு இப்போ வந்திருக்கு. இரிடியம் மோசடி. காவல்துறையில் நவீன தொழில்நுட்பங்களை புகுத்துவதிலும் அதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதிலும் பேரார்வம் கொண்டவர். நீங்க எமர்ஜென்சிக்காக நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக நீங்க இருக்கிற இடத்துல அந்த கேமரா ஆன் ஆகி அங்க என்ன நடக்குது, உங்களுக்கு என்ன விதமான உதவி தேவைப்படுது அப்படிங்கிற வீடியோ கூட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தேர்வாகும் பல மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் மற்றும் மாதிரி நேர்முக தேர்வுகள் நடத்தி அவர்கள் UPSC தேர்வில் வெற்றி பெற காரணமாக இருந்து வருகிறார். The interview process
goes through 7 steps. First, they will allow you to introduce yourself and make yourself comfortable. இளைஞர்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்காக பல புத்தகங்களை எழுதி வருகிறார். நாஞ்சில் நாடு பெற்றெடுத்த நல்மகன், பெருமைமிகு தமிழக காவல்துறையில் மற்றுமோர் மணிமகுடம். உங்களால் நாங்கள் பெருமை கொள்கிறோம்.